சென்ட்ரல்ல இறங்கி கூட்டு போறாங்க. போறோம் இது வரைக்கும் இன்னும் சவுகார்பேட் வரல. யார் நம்மள கூட்டி போறா? நீ முன்னாடி போ, நானே. Hi everyone, welcome to Emmy's Nivi vlog. Okay, Emmy Nivi vlog. எஸ் வராது, நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம சவுகார்பேட்டுக்கு போகிறோம். எதுக்காகனா ஆரி ப்ளவுஸ் வாங்குறதுக்காக. ஸோ எங்கள் அக்காவோட பசங்களுக்கு காது குத்து வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் ஆரி ப்ளவுஸ் நானே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இனியோட vlog வந்து நம்ம சவுகார்பேட்டுக்கு போயிட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்க போகிறோம். இதுக்காக நான் என் ஃப்ரெண்டையும் வேலை கூப்பிட்டுருக்கேன். சரி, அவ கூட தான் நான் இன்னைக்கு வெளியில் போகிறேன். இப்போ என் ஃப்ரெண்டு மோனா வந்துட்டானா நான் கிளம்பிடலாம். ஆனால் இப்போ வரதுக்கு லேட் ஆகுது. என்னன்னு தெரியல, மேடம் சாப்பிட்டுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுருக்கேன், பட் அவள் சாப்பிடல. அவள் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டு வரேன்னு சொன்னா. ஓகே, இப்போ நாங்கள் 2 பேரும் கிளம்பி சவுகார்பேட் போவோம். சவுகார்பேட்டில் பாரிஸில் தான் மெட்டீரியல் நிறைய கிடைக்கும். சவுகார்பேட்டில் ஆரி ப்ளவுஸ் ரெடிமேடாக கிடைக்கும்ல. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு பட்ஜெட் ஷாப்பிங் தான். ஏன்னா we are budget girls. ஸோ அதனால ப்ளவுஸ் வாங்கிட்டு என்ன டிசைன் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். கண்டிப்பா சொல்லுவேன். நான் இப்ப டப்பிங் பண்றது இல்ல, எல்லாமே டைரக்டா என்ன பேசுறதோ. நாங்க எவ்வளவு அழகா உன்னை கூட்டிட்டு போறோம். இப்போ நம்ம எங்க போயிருக்கோம்? என்னை வந்து எங்கேயோ சவுகார்பேட் கூட்டு போறேன்னு சொல்லி சென்ட்ரல்ல இறங்கி கூட்டு போறாங்க. போறோம் இது வரைக்கும் இன்னும் சவுகார்பேட் வரல. யார் நம்மள கூட்டி போறா? நிவேதாவோட அக்கா. அவ வந்து ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கா. அண்ட் எங்களால முடியல, நாங்க முடியல. கொஞ்ச நேரத்துல நாங்க சேஃபா தான் இருக்கோம். அக்கா தான் எங்க வேகமா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எஸ், இன்னைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். வேற ஏதாவது வாசல்மேன் பேட்டுக்கே நடந்து போயிடுவோமா? நீ முன்னாடி போ, நானே எடுத்துட்டு வரேன். இத பார்த்துட்டு ஆண்டி கேட்பாங்க, என் பொண்ணை எங்கெல்லாம் சுத்த வைக்கிறாங்க. போடு ரூட் போடு. தெரியுமா தெரியாதா எப்படின்னு சொல்லு. எங்க டெம்பிள் தான்? விநாயகர் டெம்பிள் தான். ரொம்ப பெரிய கடை தான். இதுக்கு நாங்களே உன்னை அழகா கூட்டிட்டு போயிருப்போமே. இதுக்கு பெருசுன்னு எனக்கு தெரியும். இது ஏதோ பேக் சைடு வந்திருக்கோம். அது எனக்கு தெரியல. என்ன சேஃபா திரும்பி ஸ்டேஷன்ல விட்டா போதும். நிவேதாவை நம்பினோ விடப்படா. முன்னாடி எல்லாம் சந்தா இருக்கு. வேற ஏதாச்சும் தேடு ஸ்னேகா. சாரிக்கு லாங் ஆரம் மாதிரி வேணா இந்த மாதிரி இல்லை அங்கே அது மாதிரி நான் வச்சுருக்கேன். 200 கொடுக்க மாட்டாண்டி. அந்த தலையில என்ன வேணும் உனக்கு? பாருங்க, நாங்கள் 2 பேரும் நின்று பார்த்துருவோம். நீ போ முன்னாடி. இங்க வந்தாலே டிராஃபிக் தான் அதிகமாகும். சரி வாங்க உள்ள போயிட்டு வந்துட்டு வாங்கிக்கலாம். வண்டி வருவான். 600 ரூபாய் அல்ல, 600 ரூபாய் சொன்னா. 700 சொன்னா. அந்த 3 இருக்கா மாதிரி கிட்ட
நம்ம சொன்னோமே அந்த இது கம்பி நாங்க கேட்கணும், நீ கேட்க மாட்ட. இந்த பேங்கிள் கீழே இது எவ்வளோனா வாங்குறியா? எதா இருந்தாலும் ட்ரெஸ் எடுத்துட்டு உள்ள இருக்குல்ல, இது மாதிரி தான் பண்ணணுன்ட்டு ஆசை. இதுவும் சூப்பரா இருக்குப்பா. மாங்கா மாங்கா டிசைன் பிடிக்காது. அழகா இருக்கும்டா. இல்ல இது செட் ஆகும், பட் வாங்கி இப்படி போட்டீங்கன்னா இவ்வளோ பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இப்படி போட்டீங்கன்னா இவ்வளோ பார்த்து நிறைய பேர் போடுவாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷனா நீ இருக்கலாம். தூரமா கட்டுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கணும்னு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு. அது காட்டாது, நீ வந்த இடத்துல தான் திரும்பி. எனக்கு தெரிஞ்சு அந்த கடை க்ளோஸ்ல இருக்கும்க்கா. அதனால காட்டணும். பரவாயில்ல, நீ வா, வீட்டுக்கு போகலாம். ஸ்ரீநகர்ல உனக்கு வாங்கி தரேன். அவ்வளோதான், இவளால தான். உன்னுமேட்டு அவ கூட நீ வருவ, நானே வர மாட்டேன். நீ என்ன அவ கூட வர்றது? ஒழுங்கும்போதே எங்களுக்கு ஜூஸ் கொடுத்து. இது மாதிரி ஷாப்பிங் நீ இது வரைக்கும் பண்ணிருக்க மாட்டேன். சவுகார்பேட்டுக்கே வர மாட்டேன். ஃபர்ஸ்ட் வாட்டி சொன்னேன் எங்க கூட வரமாட்டேன்ட்டு. இல்ல உன் கூட வந்தப்பயே நான் என்ன சொன்னேன், இதோட நான் சவுகார்பேட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். ஆமா, பாரிஸ்ன்னு சொன்னேன், வந்தேன். சவுகார்பேட்டில் இருக்கிறவங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நிஜமா கூட்டமா இருக்கு. அப்படி கூட திரும்பி எங்க பாரு, ஸ்ட்ரைட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போற, புரியுதா? எங்கேயாச்சும் கடைக்குள்ள பூந்த நான் வரமாட்டேன், நீ தனியா வீட்டுக்கு வா. அக்கா வந்த இடத்துக்கே திரும்பி வந்து இனிமேட்டு நீ அவ கூட வரக்கூடாது. அவளே கூப்பிட்டாலும் இங்க ஒரு வாய மூடு. அவளுக்கு நீ ஏத்தி விடாதடி, ஏத்தி விட்டா ஆடுவா. ஏதாவது ஜூஸ் வச்சு பாரு, என்னால முடியலடி. டே எனக்கு இப்ப இந்த மூஞ்சே கருப்பாயிடுச்சு, அவ்வளோ இருட்டா இருக்கு. டே எப்படி இருந்தது சொல்லு. டே எப்படி இருந்தது? நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். என்ன பண்றது? நான் கம்மியாவே எங்கேயாச்சும் வாங்கியிருப்பேன். எங்க அக்கா தங்கச்சி கூட இவ 2 பேரும் நடுவில் மாட்டிக்கிட்டா. போலாம், ஆனா அக்கா தங்கச்சி கூட மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இவதான். சண்டை போடுறதுல கம்மி கிடையாது. கம்மியா சண்டை போட்டிருக்கோம் இன்னைக்கு நாங்க 2 பேரும், புரியுதா? அப்பனா நினைச்சு பாரு எங்க கூட எவ்வளவு மல்லு கட்ட வேண்டிய கஷ்டம்தான். உங்க 2 பேர் கூடயும் இவளுக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் வர போறாரு. உங்களுக்கு ஆல்ரெடி உங்க 2 பேரும் பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க நினைக்க. இதெல்லாம் நீ இதெல்லாம் இதுல போடக்கூடாது நீ. ஓகே, இடம் பிடிச்சி உட்காந்துட்டோம். வீட்டுக்கு போறேன். மாமாக்கு தெரியக்கூடாது. கரெக்டா 7 o'clock நாங்க ரீச் ஆயிடுவோம். 7 மணிக்கு வீட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். நாங்க வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல எடுத்து பிடிச்சிட்டோம். எத்தனை மணிக்கு நீ வந்தோம்? 2:30. 3 o'clock வீட்டுல இருந்து கிளம்புங்க. 3:15னா 3:15 வீட்டுல இருந்து கிளம்பணும். இப்போ வந்து 7 o'clock ஆகுதுக்கா. 6:32 வீட்டுக்கு 7 o'clock போயிடுவோம். கால்குலேஷன்லாம் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம். இல்லை சொல்லுங்க, இதுவும் போடுவேன்.